இல்லை செகண்ட் சம்மு ரைட் த வேல்யூ ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. நம்ம இதெல்லாம் எந்த இன்டர்வலில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு -4 1 -2 7 0 இந்த இன்டர்வலில் நம்பராக எழுதிக்கலாம். இப்போ எக்ஸு கிரேட்டர் தென் -∞ லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு -3 இல்லையா? அப்போது -3லேருந்து அப்படியே போச்சுன்னா இல்லை -∞ இல்லையா? அப்போது -3லேருந்து அப்படியே போச்சுன்னா -∞. இந்த இன்டர்வல் எப்படி பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் -3. இப்போ கிரேட்டர் தென் -3னா லெஸ்ஸர் தென் -2. அப்போ நம்பரே வராது இல்லையா? 3க்கு மேலே 2க்கு உள்ள. அப்போது 3க்கு மேலே அப்படின்னா 3க்கு மேலே 2க்கு உள்ள இருக்கிற அந்த சின்ன நம்பர்லாம் வரும் இல்லையா? அந்த சின்ன நம்பர்லாம் வரும் இல்லையா பாயிண்டில், அந்த நம்பரு. இது பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு -2 அப்புறம் 0, அவ்வளோதான். 1 வராது, ஏன்னா லெஸ்ஸர் தென் 1 இல்லையா? அடுத்து இங்கே பாருங்கள், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 வராது. அதர்வைஸ்னால் இதெல்லாம் குறிப்பிடல, நம்பர் மென்ஷன் பண்ணலையே, அந்த நம்பர்லாம் இதில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ f(x) கண்டுபிடிப்போம். f(x) ஈக்குவல் டு தெரியாது இல்லையா? அப்போ f(-4) ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். -4 எதில் வருது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சீரீஸாக வரும். அப்போது இந்த ஃபார்மேட்டு. அப்போது -(-4) + 4 ஈக்குவல் டு -(-) ப்ளஸ் இல்லையா? அப்போது 4 + 4 ஈக்குவல் டு 8. f(1) பாருங்கள், 1 எங்கே வருது பாருங்கள், இதில் வருது 1 இல்லையா? இந்த இங்கே வருது. அப்போது x - x² ஈக்குவல் டு 1 - 1² ஈக்குவல் டு 1 - 1 ஈக்குவல் டு 0. f(-2) இதில் வந்து பாருங்கள், இந்த சீரீஸில் வரும், இந்த ஃபங்க்ஷனில் x² - x ஈக்குவல் டு -2² மைனஸ், அதிலே மைனஸ் இருக்குது இல்லையா? அந்த மைனஸ் இருக்குது, -2 ஈக்குவல் டு -(-) ப்ளஸ் 2 × 2 4 -(-) ப்ளஸ்ஸு +2 ஈக்குவல் டு 6. அப்புறம் f(7) எங்கே வருது பாருங்கள், 7 அதர்வைஸில் வந்துடும். ஆமாம், அதர்வைஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ f(7) ஈக்குவல் டு 0 தான், இந்த மாற்றம் இல்லை. அப்புறம் f(0) இதில் வருது பாருங்கள், x - x² வருது இல்லையா? அப்போ x - x² அப்படின்னா 0 தான். அவ்வளோதான் சம். தேங்க்யூ.